போன்ற நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி பேருரையிலே மனித சமுதாயத்துக்கு சொன்னார்கள். எத்தனை பேர் படித்திருக்கிறோம், எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம், எத்தனை பேர் சிந்தித்திருக்கிறோம், எத்தனை உரைகள் நம்முடைய உள்ளத்திலே தாக்கம் செலுத்துகிறது. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இன்றைக்கு பெரும்பாலும் என்ன நிலை தெரியுமா? 20 நிமிட அல்லாஹ்வுடைய தூதருடைய உரையை கேட்பதற்கு கூட நாம் தயாராக இல்லை. ஜும்மாவில் கூட அவ்வளவு அலட்சியம். எத்தனை பேர் ஜும்மா நாள் வந்துவிட்டால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் பேசப்படும், அல்லாஹ்வுடைய தூதர் பொன்மொழிகள் பேசப்படும், நம்முடைய வாழ்க்கைக்கான தீர்வு சொல்லப்படும். எனவே ஜும்மாவுக்காக விரைந்து அந்த நன்மைகளை அடைந்து அந்த செய்திகளை கேட்டு வாழ்க்கையிலே பின்பற்றுவோம் என்று வந்தவர்கள் எத்தனை பேர்? இல்ல. ஜும்மாவுடன் நமக்கு எப்படி தெரியுமா சகோதரர்களே? 1 மணிக்கு பயான் முடிஞ்சிருச்சுன்னா அந்த இமாம் எப்போது இக்காமத்து சொல்வாரோ ஓடோடி வந்து கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் மரணித்து விடக்கூடாது, நம்முடைய உள்ளம் செத்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறானே, அவருடைய உள்ளத்திலே நாம் சீல் வைத்து விட்டோம் என்று சொல்லுகிறான். யாருடைய உள்ளம்? அந்த உள்ளத்திலே எந்த நல்ல செய்திகளும் சென்றடையாது. சகோதரர்களே, அந்த எண்ணம் நம்மிடத்தில் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கிற ஆர்வம் நம்மிடத்தில் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை கேட்கிற ஆர்வம் நம்மிடத்தில் இல்லை என்றால், சகோதரர்களே, உள்ளத்தை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அது எப்படிப்பட்ட உள்ளங்கள்? அல்லாஹ் சொல்லுகிறானே, அது சீல் வைக்கப்பட்ட உள்ளங்கள். அவர்கள் கண்ணிருந்தும் பார்க்க மாட்டார்கள், காதிருந்தும் கேட்க மாட்டார்கள், எந்த நல்ல செய்திகளும் அந்த உள்ளத்திலே நுழையாது என்று சொன்னார்களே. சகோதரர்களே, உங்கள் உள்ளத்தை நீங்கள் சுய பரிசோதனை செய்யுங்கள். எவ்வளவு மணி நேரம் சுற்றுகிறோம், எவ்வளவு மணி நேரம் நண்பர்களிடத்தில் அரட்டை அடிக்கிறோம். ஒரு ஜும்மா முடிஞ்சிருச்சுன்னா 1 மணி நேரம் வெளியே நின்று கொண்டு பேசக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஜும்மா வாரம் வாரம் தெரியும், என்றைக்காவது ஒரு நாள் என்றால் விட்டுவிடலாம். கடைசியாக 6 மாத ஜும்மாக்களை எடுத்து பார்த்தால் எல்லாம் வந்தது 1 மணி 1:15 இக்காமத் சொல்லும் போது, பேசி முடிக்கும் போது, 2வது உரையில கடைசி வசனம் பேசும்போது எப்படி அமைதி கிடைக்கும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, அல்லாஹ்வுடைய நினைவிலே உங்கள் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, உலகத்தில் நிம்மதியும் எங்கேயும் இல்லை. பொருளாதாரத்தில் இல்லை, குடும்பத்தில் இல்லை, உலகத்தில் நீங்க எங்க தேடினாலும் எந்த செய்தியை கேட்டாலும் அங்கே நிம்மதி இல்லை. நிம்மதி கொடுக்கிற ஒரே இடம் குர்ஆனுடைய வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள், இது போன்ற ஜும்மா உரைகள், இது போன்ற தர்பியாக்களை சொல்லக்கூடிய உரைகள், இது போன்ற குர்ஆனுடைய வசனங்களை சொல்லக்கூடிய இடங்கள் உங்கள் உள்ளத்தை அமைதி அடைய செய்துவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நாளை நரகத்திலே இருப்பவர்கள் எப்படி புலம்புவார்கள் தெரியுமா? சூரா முல்க். சகோதரர்களே, குர்ஆனை படித்து பாருங்கள். சூரா முல்க் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசி காட்டுகிறான். தகாது தமையஸ். கொஞ்சம் முன்னாடி வந்து, பின்னாடி ஆள் நிற்கிறான், கொஞ்சம் முன்னாடி வந்து. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா முல்க் என்கிற அத்தியாயத்திலே, உங்களுக்கு நேரம் இருந்தால், உங்களுக்கு சிந்தனை இருந்தால், குர்ஆனோடு உங்களுக்கு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், தகாது தமையஸு மினல் கைல் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் ஸஅலஹும் ஹஸனத்துஹா லம் யஅதிகும் நதீர் காலு பலா கத் ஜாஅனா நதீர் ஃபகذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. அவரிடத்தில் கேட்பார்கள், உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய யாரும் உங்களிடத்தில் வரவில்லையா? உங்களுக்கு சொல்லலையா? குர்ஆனை சொல்லலையா? நபிமொழிகளை சொல்லலையா? குர்ஆனை சொல்ல போறோம், விரைவாக வாருங்கள் என்று உங்கள்கிட்ட சொல்லலையா? காலுபலா, சொன்னார்கள், எங்களிடத்தில் சொன்னார்கள், அலட்சியப்படுத்தி விட்டோம், தாமதமாக வந்தோம், அதை கேட்பதற்கு எங்கள் உள்ளத்தில் ஆர்வம் இல்லை, சிந்தனை இல்லை, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் கவலைப்பட்டிருந்தால், சிந்தித்திருந்தால், யோசித்திருந்தால், குர்ஆனுடைய வசனங்களை படித்திருந்தால், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸபீர். நரகத்தில் இருப்பவர்கள் சொல்வார்களாம், எப்படி சொல்வார்கள்? நாங்கள் கேட்டிருந்தால், செவிமடுத்திருந்தால்
இந்த நரகத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோமே என்று அவர்கள் மறுமையிலே நரகத்தில் இருந்து கொண்டு சொல்லுவார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நரகவாதிகளின் புலம்பல்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அமைதிக்கான இடம், நேர்வழிக்கான இடம். எவ்வளவோ பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, தொழில பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, சமூகத்தில் பிரச்சனை, எதிரிகளின் மூலமாக பிரச்சனை, காபிர்களின் மூலமாக பிரச்சனை. தீர்வு எங்கே இருக்கு சகோதரர்களே? இது போன்ற இடங்களில் குர்ஆன் வசனங்கள்ல நபி மொழிகளில் தான் தீர்வு இருக்கு. தீர்வு சொல்லக்கூடிய இடங்கள், அந்த இடத்தை இழந்து விட்டோம், அந்த செய்திகளை கேட்க மறந்து விட்டோம் என்று சொன்னால் சகோதரர்களே, கண்டிப்பாக நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். வாரத்தில் நடக்கிற ஒரு ஜும்மாவுடைய 20 நிமிட உரை கூட என் செவிகளில் விழுந்துவிடக் கூடாது என்று ஷைத்தான் என்னை தடமாற்றுகிறான் என்று சொன்னால் சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் சுய பரிசோதனை செய்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். தாமதமாக வந்த சகோதரர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ், இந்த ஜும்மாவை நான் தாமதப்படுத்தி விட்டேன், இழந்து விட்டேன். உன்னுடைய வசனங்களை கேட்பதை விட்டும், உன்னுடைய நபிமொழிகளை கேட்பதை விட்டும் நான் தாமதப்படுத்தி விட்டேன். இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த சபை சாதாரண சபை அல்ல சகோதரர்களே, மலக்குமார்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த உரை ஆரம்பிப்பதற்கு முன்னால் உங்களை கணக்கெடுத்தார்கள், உங்களை பட்டியலிலே சேர்த்தார்கள். எப்போது தெரியும்? நாளை மறுமையிலே விசாரணை நாளிலே தெரியும். யாரெல்லாம் ஜும்மாவுடைய உரை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வந்தார்கள், முதல் நேரத்தில் வந்தார்கள், இரண்டாம் நேரத்தில் வந்தாங்க, மூணாவது நேரத்தில் வந்தாங்க, மலக்குகள் தங்கள் ஏட்டிலே அல்லாஹ்விடத்திலே காட்டுவார்கள். அந்த ஏட்டின் விசாரணை நன்மை தீமையாக எடை போடும். சகோதரர்களே, அந்த இடத்தில் நின்று கொண்டு கவலைப்பட்டு விடக்கூடாது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிருக்கலாம், ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி போயிருந்தா என் நன்மையின் தராசின் எடை என் தீமையை விட அதிகமாக சென்றிருக்கும் என்று அந்த மறுமை நாளில், அந்த விசாரணை நாளில் நம்முடைய நன்மை தீமைகளை எடை போட்டு கூலி கொடுக்கிற அந்த நாளிலே நாம் கவலைப்பட்டவர்களாக, முகம் கருத்தவர்களாக, துர்பாக்கியசாலியாக அந்த இடத்திலே மாறிவிடக் கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், உஜூஹு யௌமைதின் நாலிரா இலா ரப்பிஹா நாதிரா. அந்த நாளிலே சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும், தன் இறைவனை அது பார்த்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த அடிப்படையிலே வரக்கூடிய காலங்களிலே அதிகமாக நபிமொழிகளை கேட்போம், அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கேட்போம். அதுதான் நிம்மதி, அதுதான் அமைதி, அதுதான் நேர்வழி, அதுதான் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம். சகோதரர்களே, எந்த சமுதாயத்திலும் இல்லை, எந்த கொள்கையிலும் இல்லை. நம்மளை சுற்றி எத்தனையோ கொள்கையிலே எத்தனையோ கொள்கையை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். வழிகாட்டுதல் இல்லை, அவரிடத்தில் சரியான தீர்வு இல்லை. தீர்வையும் வழிகாட்டுதலையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் தான். அதை கூட நாம் தேடல, நம்ம படிக்கல, முறையான நேரத்துக்கு வந்து அதை செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் சகோதரர்களே, இழப்பு என்பது நமக்குத்தான். எனவே இனி வரக்கூடிய காலங்களிலே மலக்குமார்கள் சூழக்கூடிய இந்த அற்புதமான சபைகளிலே இமாம் உரை நிகழ்த்துக்கு முன்பாக நாம் வந்து அமர்வோம். ஒரு 20 நிமிட உரை. சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்களுக்கு தெரியுமா, ஏதோ ஒரு குர்ஆன் வசனம், ஏதோ நபிமொழிகள் 25 வருஷம் வாழ்க்கை மாற்றி விட்டு போயிடும். 30 வருஷ வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிற நொடி கூட இந்த நொடியாக இருக்கலாம். ஏதோ ஒரு வசனம் உங்கள் உள்ளத்தை சிந்திக்க வைக்கலாம், ஏதோ ஒரு நபிமொழி உங்கள் உள்ளத்தை புரட்டி போடலாம், குடும்ப வாழ்க்கையை மாற்றலாம், பிள்ளை வாழ்க்கையை மாற்றலாம். மாற்றுவதற்கான நேரம் சகோதரர்களே, வெளியே அந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த நேரம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற அற்புதமான நொடியாக அல்லாஹ் மாற்றி வைக்கக்கூடும். எனவே அந்த மாற்றத்தை விரும்புகிற நாம், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எந்த ஒரு சமுதாயமும் தன்னை தானே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மாற்ற மாட்டான். உங்களை மாற்ற வேண்டும், உங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கான தீர்வு உங்கள் கையிலே இருக்கிற சகோதரர்களே. எனவே எந்த குர்ஆன் வசனம், எந்த நபிமொழி நம்முடைய வாழ்க்கையை திருப்பும் என்று தெரியாது. எனவே உள்ளத்திலே போய் சேர சேர, அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே தொழுகையை பற்றி 90 இடங்களிலே பேசுகிறான். எத்தனையோ செய்திகளை திரும்ப திரும்ப பேசுகிறான். ஏன்? ஏதேனும் ஒரு செய்தி, ஏதேனும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலைகளாக மாற்றிவிடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சபைகளிலே இருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அந்த பேருரை மனதிலே வைத்து விரைந்து இது போன்ற சபைகளுக்கு வந்து அதன் ஜும்மாவுடைய முழு நன்மைகளை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.